நைட்டே அத்தை வந்து கொண்டக்கடலை ஊற வச்சிருந்தாங்க. சரி காலையில குழம்பு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். கொண்டக்கடலைக்கு வந்து சப்பாத்தி வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அதான் காலையில டிஃபனுக்கு வந்து சப்பாத்தி வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நாளாவே இந்த யோசனை எனக்கு தோணிட்டே இருக்கும். உங்களுக்கு அப்படிதான் தோணுமாங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷன்ல கூட வந்து தெரிவிச்சுக்கோங்க. என்னோட வீட்டுக்கார் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லும் போதுலாம் எனக்கு வந்து கோவமா வரும். ஒரு சில நேரம் வந்து தோணும், சரி போய் ஜாலியாக இருந்துட்டு வரட்டும், அவரை வந்து அவராக இருக்க விடுறது தான் லவ் அப்படின்னு நம்மலாம் தோணும். ஆனால் ஒரு சில நேரம் நம்ம வந்து அவங்களுக்காக ஃபேமிலியை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம், கரியரை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். இந்த 4 செவுத்து கூட குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு நம்மளால எங்கேயும் வெளியில் போக முடியாமல் அப்படி இருக்கும்போது இவங்க மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக போகிறாங்களே அப்படிலாம் வந்து தோணியிருக்கு. அவங்க நினச்சா ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போக முடியும். என்னோட வீட்டுக்கார் வந்து சொல்லுவார், நீயும் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து வெளியில் போ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார். நம்ம வந்து வெளியில் போகலாம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட வீட்டில் வந்து அலோவ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க யோசிக்கிறதே கிடையாது. நம்மளுக்குன்னு இருக்கிறது வெளியில் கூட்டிகிட்டு போகிற ஒரே ஆள்னா அது நம்மளோட ஹஸ்பண்ட் மட்டும்தான். அது ஏன் வந்து அவங்களுக்கு புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல.